வணக்கம். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வடகம், சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய், புளிக்கரைசல். வீட்டு மிளகாய் தூள் புளிக்கரைசலில் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி உப்பு, தேங்காய் பெருஞ்சீரகம். அதுக்கு தேங்காய் ஒரு மூடி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் திருவிக்கிட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு அதை அரைச்சி வச்சு எடுத்துக்கணும். அரைச்சதை நம்ம அந்த புளிக்கரைசலும் மிளகாய்த்தூளும் சேர்த்துனோம்ல, அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் மீன் குழம்புக்கு ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அந்த வடகத்தை பொரித்து எடுக்கணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வடகம் ரெசிபி வேணுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அதை போடுறேன். சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளிக்கரைசல் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மீனை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மிளகாய்த்தூள் எறுப்பு போயிடுச்சுன்னா நம்ம மீன் போட்டு அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னே எடுத்துக்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.